ஒரு ஊர்ல பவன் என்ற ஏழை விவசாயி தனது பெற்றோருடன் வசித்து வந்தான். பவன் வயல்களில் பயிரை வளர்த்து சந்தையில் விற்று தனது குடும்பத்தை காப்பாற்றி வந்தான். மகனே பவன், உன் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை. வைத்தியர் உன் அப்பாவை சரியான நேரத்தில் உணவை எடுத்துக்கொண்டு மருந்தை சாப்பிட சொன்னார். நான் ரொம்ப நாளாக மருந்து சாப்பிடல, அதனால் என் மூட்டு வலி ரொம்ப அதிகமாகிடுச்சு. உங்கள் அப்பாவுக்கு சிகிச்சை கொடுக்க கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ணுப்பா. ஆமாம் அம்மா, இந்த முறை நல்ல வருமானம் வரும். வந்த உடனே நான் அதை விற்று நல்ல பணம் சம்பாதித்து விடுவேன். அந்த பணத்தில் உங்களையும் அப்பாவையும் நல்லா பார்த்துக்குவேன். நான் உங்களுக்கு ஒரு டாக்டரை கொண்டு சிகிச்சை அளிக்கிறேன். பிறகு நீயும் அப்பாவும் முன்னாடி மாதிரி நல்லா இருப்பீங்க. மகனே பவன், உன் அப்பா சீக்கிரம் குணவடைவார்னு நம்புகிறேன். சரி அம்மா, இப்போ நான் வேலைக்கு போகிறேன். நீ உன்னையும் அப்பாவையும் பார்த்துக்கோ. பவன், இங்கே மதிய உணவுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு போ. நேரத்துக்கு சாப்பிடு. சரிம்மா, நான் சாப்பாடை எடுத்துக்கிறேன். இதை சொல்லிவிட்டு பவன் தன் தாயிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு வயலுக்கு சென்று விவசாயம் செய்கிறான். இந்த முறை பயிரை நல்லா வளர்க்க ஏதாவது செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த முறை பயிர் கெட்டு போனால் நான் நாசமாகி விடுவேன். மீண்டும் பயிர்களை வளர்க்க என்கிட்ட போதுமான பணமும் இருக்காது. இதை சொல்லி பவன் வயல்களில் விதைகளை விதைக்கத் தொடங்குகிறான். அப்போது பவனின் கிராமத்தைச் சேர்ந்த பொறாமை பிடித்த நண்பர்களில் ஒருவரான கமல் அங்கு வந்து, அடடே பவன், என்ன செய்கிறாய் பவன்? ஒன்றுமில்லை கமல், நான் மீண்டும் என் வயலில் விளைச்சலுக்காக விதைகளுக்கு உரம் போட்டு விதைக்கிறேன். பவன் இதை சொல்லிவிட்டு மீண்டும் தன் வேலையில் மும்முரமாக ஈடுபடுகிறான். பவனின் நண்பன் கமல் இவன் எங்கே சம்பாதித்து விட போகிறான் என்ற பொறாமையில் முகத்தை சிடு என்று வைத்துக்கொண்டு அங்கிருந்து செல்கிறான். அப்பாடா, கிட்டத்தட்ட எல்லா விதையும் விதைச்சிட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது. வீட்டிலிருந்து வரும்போது அம்மா எனக்கு கட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த சாப்பாடை சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி கை காலெல்லாம் கழுவிட்டு வந்துடலாம். பவன் தன் கைகளையும் முகத்தையும் கழுவிவிட்டு அம்மா கொடுத்து அனுப்பிய சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு ஒரு மரத்தடியில் அமர்ந்தவுடன் தூரத்தில் ஒரு சாமியார் தன்னை நோக்கி வருவதை பார்க்கிறான். வணக்கம் சாமி, இந்த நேரத்தில் நீங்கள் ஏன் இங்கே வர்றீங்க? மகனே, நான் பக்கத்து கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். எனக்கு இங்கே யாரையும் தெரியாது. 2 நாட்களாக நான் சாப்பிடவில்லை. எனக்கு மிகவும் பசிக்கிறது. எதுவும் சாப்பிடக்கூட என்னிடம் பணம் இல்லை மகனே. சாமி, நீங்கள் பசிக்குதுங்கிறீங்க. தயவு செய்து இந்த உணவை சாப்பிடுங்க. இந்த உணவு உங்களுக்கு சாப்பிட தகுதியற்றது என்று எனக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் விரும்பினா இந்த உணவை நீங்கள் சாப்பிடலாம். இல்லை இல்லை மகனே, நீ என்ன சொல்கிறாய்? உணவு ஒருபோதும் மோசமாக இருக்காது. ஆனால் இந்த உணவு உன்னுடையது. நீ உட்கார்ந்து சாப்பிட வேண்டும். நீ உன் உணவை எனக்கு கொடுத்தால் நீ என்ன சாப்பிடுவாய்? சாமி, நான் அதை சாப்பிடத்தான் உக்காந்தேன். ஆனால் இப்போது என்னோட வயலில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நான் இப்போ வீட்டுக்கு தான் போகிறேன். எப்படி நேரம் ஆயிடுச்சு. நான் வீட்டில் போய் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். இப்போதைக்கு இந்த உணவை நீங்கள் சாப்பிடுங்க என்று பவன் தன் உணவை எல்லாம் சாமியாருக்கு கொடுக்கிறான். பிறகு சாமியார் மகிழ்ச்சி அடைந்து அந்த உணவை சாப்பிட்டு விட்டு பவனை நோக்கி, மகனே, என் கடினமான நேரத்தில் நீ எனக்கு உதவியதற்கு மிக்க நன்றி. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். வருங்காலத்தில் நீ எல்லா கடினமான சூழ்நிலைகளையும் தைரியமாக எதிர்கொள்வீர். மேலும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பால் நீங்கள் மிகப்பெரிய பணக்காரராக மாறுவீர். பவனுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கிய பிறகு சாமியார் பவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு செல்கிறார். அதே நேரத்தில் பவனும் தனது வீட்டை நோக்கி செல்கிறான். ஓ பவன், நீ வந்துட்டியா? ஆமாம் அம்மா, வயல்களில் உள்ள அனைத்து வேலைகளையும் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். அம்மா, வீட்டில் ஏதாவது சாப்பிட இருந்தால் கொடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. பவன், உங்கள் அப்பாவுக்கு இன்னைக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் இருந்துச்சு. என்கிட்ட இருந்த மீதி பணத்தை வச்சு உங்கள் அப்பாவுக்கு மருந்து வாங்கிட்டேன். நான் காலையில் சாப்பிட இருந்ததை தான் உனக்கு கட்டி கொடுத்தேன்.
இப்போ சாப்பிட எதுவும் இல்லையே. வீட்டில் சாப்பாடு இல்லாததை பற்றி பவனின் அம்மா அவனிடம் கூறுகிறாள். அதை கேட்டு பவன் வருத்தப்பட்டு பின்னர் பசியுடன் தூங்கி விடுகிறான். சில நாட்கள் இப்படியே செல்கின்றன. பவன் மற்றவர்களின் வயல்களிலும் வேலை செய்து பணம் சம்பாதிக்கிறான். தன் பெற்றோரின் செலவுகளையும் பார்த்து கொண்டு தன் வயலில் விளையும் பயிர்களையும் கவனித்துக் கொள்கிறான். ஆஹா, கடவுளின் அருளால் என் பயிர்கள் நன்றாக வளர்கின்றன. அவற்றை விற்றா எனக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பவன் மனதில் இப்படிதான் யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது அவன் நண்பன் கமல் மீண்டும் அங்கு வந்து, அடடே பவன், உன் பயிரெல்லாம் ரொம்ப வளர்ந்துருக்கு. உனக்கு அதிர்ஷ்டம் ஜொலிக்குதுப்பா. இப்போதெல்லாம் நீ மற்றவரோட வயல்லையும் வேலை செய்கிற போல. அதே நேரத்தில் உன் வயல்லையும் நல்ல விளைச்சல் கிடைச்சிருக்கு. எங்கள் வயலில் தான் ஒன்றுமே விளையல. கமல் நண்பரே, இது என்னோட கடின உழைப்பு. மற்றவர்கள் வயல்களில் வேலை செய்தால் தானே எனக்கு இன்னும் அதிகமாக பணம் கிடைக்கும். நான் வேலை செய்யவில்லை என்றா எப்படி என் பெற்றோருக்கு சிகிச்சை அளிக்க முடியும்? பவன் இதையெல்லாம் கமலிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது திடீரென்ற வானிலை மோசமாகிறது. சிறிது நேரத்திலேயே மழை பெய்ய தொடங்குகிறது. அட கடவுளே, என்ன இது, மழை பெய்ய தொடங்கிவிட்டது. இப்படி கொஞ்சம் மழை பெய்தால் என் மயிருக்கு மிகவும் நல்லது. ஆனால் அதுவே நீண்ட நேரம் நீடித்தா என் பயிர்கள் அனைத்தும் நாசமாகிவிடும். மழையை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் கமல். பின்னர் பவனிடம், சரி சரி பவன், நான் கிளம்புறேன். இல்லைன்னா மழை அதிகமாகி நான் முழுசாக நனைஞ்சிருவேன். உன்னோட பயிர்களை பார்த்துக்கப்பா. இதை சொல்லிவிட்டு கமல் சிரித்து கொண்டே சென்றுவிட கனமழையை பார்த்து பவன் மிகவும் வருத்தப்படுகிறான். படிப்படியாக மழை மிகவும் பலமாகிறது. சிறிது நேரத்திலேயே பவனின் பயிர்கள் அனைத்தும் நாசமாகின்றன. ஐயோ கடவுளே, என் பயிர்கள் அனைத்தும் நாசமாகிவிட்டதே. நான் பாழாக்கி விட்டேன். என் கடின உழைப்பு அனைத்தும் வீணாகிவிட்டது. இதை நினைத்து பவன் சோகமான இதயத்துடன் தன் வீட்டுக்கு திரும்புகிறான். என்ன ஆச்சு பவன், நீ ஏன் இவ்வளோ வருத்தமா இருக்க? அம்மா, இந்த மழை என் பயிர்களை எல்லாம் நாசமாக்கிடுச்சு. வயல்களில் மறுபடியும் பயிரிட என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லைம்மா. மகனே, பரவாயில்லை, இதெல்லாம் விதியின் விளையாட்டு. இன்னைக்கு நமக்கு கெட்ட நேரம், நாளைக்கு நிச்சயமா நல்ல நேரம் வரும். சோர்வடையாதே, ஏதாவது ஒரு வழி நிச்சயம் கிடைக்கும். கடவுள் நம்மை கைவிட மாட்டார். கஷ்டப்படுறவங்களை எப்பயுமே கடவுள் கைவிட்டதே கிடையாது. தனது நாசமான பயிர்களை பற்றி நினைத்து பவன் மிகவும் வருத்தமாக இருந்தான். அப்போது அவன் மனதில் ஒரு யோசனை வருகிறது. என் தந்தையின் சிகிச்சைக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். அதனால் நான் ராஜாவிடம் சென்று அவரிடம் வேலை கேட்பேன். அவர் நிச்சயமாக எனக்கு ஏதாவது வேலை கொடுப்பார் என்று நம்புகிறேன். இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த பவன் நேராக ராஜாவிடம் சென்று, வணக்கம் மகாராஜா, நான் பவன். நான் இந்த கிராமத்தில் வசிக்கும் ஒரு ஏழை விவசாயி. ஆமாம் பவன், நீங்கள் என்ன வேலைக்காக இங்கு வந்தீர்கள் என்று சொல்லுங்கள். மகாராஜா, மழையால் என் பயிர்கள் அனைத்தும் நாசமாகிவிட்டன. நான் முற்றிலும் நாசமாகிவிட்டேன். என் தந்தை மிகவும் உடல்நிலை சரியாமல் இருக்கிறார். என் தந்தைக்கு சிகிச்சை அளிக்க கூட என்னிடம் போதுமான பணம் இல்லை. அதனால்தான் நான் உங்களிடம் வந்துள்ளேன். தயவு செய்து என் குடும்பத்தை கவனித்துக் கொள்ள எனக்கு கொஞ்சம் வேலை கொடுங்கள். சரி, நான் உன்னை என் அரண்மனையில் வேலைக்கு அமர்த்துகிறேன். உனக்கு என் அரண்மனையில் வேலை வழங்கப்படும். தோட்டத்தில் உள்ள அனைத்து செடிகளையும் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் உன் தினசரி வேலை. பவன் ராஜா கொடுத்த வேலையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறான். அதே நேரத்தில் கமலும் அதே அரண்மனையில் உள்ள தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான். அரண்மனையில் பவனை பார்த்ததும் கமலுக்கு ஒரே பொறாமையும் கோபமும் வந்தது. அட, இவன் இங்கேயும் வேலை செய்ய வந்துட்டான். இவனை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. நம்ம வேலைக்கு உல வச்சிருவான். இவனை ஒரு சதி செஞ்சு தான் வெளியே அனுப்பணும். இதை நினைத்து கொண்டு கமல் அங்கிருந்து கிளம்புகிறான். சில நாட்களுக்கு பிறகு பவன் செய்யும் வேலைகளை பார்த்த ராஜா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இதை மறைந்திருந்து பார்த்த கமல் ஒரு தந்திரம் செய்கிறான். கஜானாவில் இருக்கிற பொற்காசலை திருடி அவனோட பையில் வச்சிடலாம். அதை நாளைக்கு அமைச்சர் கணக்கு பார்க்கும்போது குறைவாக இருக்கும். அந்த நேரம் பார்த்து பவனை மாட்டி விட்டுருவோம். அதை அவன் பவனின் பையில் வைத்துவிட்டு போய்விடுகிறான். அடுத்த நாள் கஜானாவில் பொற்காசுகள் குறைவாக இருப்பதை கவனித்த அமைச்சர் ராஜாவிடம் சென்று, மகாராஜா,
இன்னைக்கு ஒரு கெட்ட செய்தி. நமது கஜானாவில் பொற்காசுகள் குறைவாக இருக்கிறது. இதை யாராவது திருடிதான் இருக்க வேண்டும். அமைச்சரே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அரண்மனையில் இருந்த பொற்காசுகளை யார் திருடிச் சென்றார்கள்? அனைத்து வேலையாட்களையும் உடனே இங்கே வர சொல்லுங்கள் அமைச்சரே. தனது கஜானா திருடப்பட்டதை கேள்விப்பட்டதும் ராஜா அரண்மனையில் வேலை செய்யும் அனைத்து ஊழியர்களையும் ஒரே இடத்தில் அழைத்து விசாரிக்கிறார். பாருங்கள், உங்களில் ஒருவர்தான் அரண்மனையில் இருந்து பொற்காசுகளை திருடிவிட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். இதை செய்தவர் அமைதியாக உண்மையை சொல்லுங்கள். நீயே உண்மையை சொன்னால் நான் உன்னை தண்டிக்க மாட்டேன். ஆனால் நான் உன்னை கையும் களவுமாக பிடித்தால் நான் உன்னை மிகவும் மோசமாக தண்டிப்பேன். ராஜா எல்லாரிடமும் விசாரித்துக் கொண்டிருக்கும் போது கமல் குறுக்கிட்டு, மகாராஜா, பவன் பையில எதையோ மறைத்து வச்சதை நான் பார்த்தேன். அது அந்த பொற்காசுகளாக கூட இருக்கலாம். நீங்க உடனே அதை சோதனை செய்ய சொல்லுங்க. கமல் சொல்வதை கேட்ட ராஜா அமைச்சரிடம் பவனின் பையை சோதனை செய்ய சொல்கிறார். மகாராஜா, பாருங்கள், இது நம் பொற்காசுகள் தான். பவன் தான் அதை திருடி பையில் மறைத்து வைத்திருக்கிறான். ஐயோ ஐயோ மகாராஜா, இல்லை இல்லை, இதில் ஏதோ சதி இருக்கிறது. நான் எதையும் திருடவில்லை. இந்த பொற்காசுகள் என் பையில் எங்கிருந்து வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஏ பவன், நீ ஏழை விவசாயி என்றுதானே உனக்கு உதவினேன். ஆனால் நீ என்னை ஏமாற்றி விட்டாய். இல்லை மகாராஜா, நான் இப்படி எதுவும் செய்யவில்லை. என் வயதான பெற்றோர் மீது சத்தியமாக சொல்கிறேன் மகாராஜா. சரி, நான் உன்னை தண்டிக்க மாட்டேன். ஆனால் நீ இந்த அரண்மனையில் இனிமே வேலை செய்ய முடியாது. நீ இங்கிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும். வெளியே போ. ராஜா இதை சொல்லி பவனை தனது அரண்மனையில் இருந்து வெளியேற்றுகிறார். பவன் விரக்தியுடன் வீட்டை நோக்கி செல்கிறான். போகும் வழியில் மாய நண்பர்கள் கார்த்திக் மற்றும் பிரேம் பவன் வருவதை காண்கிறார்கள். நம்ம காட்டில் யாரோ கிராமவாசி வருவது போல தெரிகிறது. இந்த ஏழை தன் வாழ்க்கையில் மிகவும் அடிபட்டிருப்பான் போல. நம்ம இவனை சோதிச்சு பார்ப்போம். சரி வா, நம்ம இருவரும் போய் அவனிடம் தோண்டி தோண்டி கேட்போம். ஏய், நீ யார்? ஏன் இங்கு வந்தாய்? நாங்கள் உன்னை இதற்கு முன்பு இங்கு பார்த்ததே இல்லையே. என் பெயர் பவன். நான் இந்த கிராமத்தில் வசிக்கிறேன். ராஜா என் மீது திருட்டு குற்றம் சாட்டியுள்ளார். என்னை அவரது அரண்மனையிலிருந்து வெளியேற்றிவிட்டார். நான் திருடன் இல்லை. இந்த வேலையை நம்பித்தான் நான் இருந்தேன். இப்போது என் குடும்பத்தை பார்த்து கொள்ள என்னிடம் ஒரு பைசா கூட இல்லை. ஓ, உனக்கு மிகவும் மோசமான விஷயங்கள் நடந்துவிட்டன. உங்களுக்காக நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுங்கள். பார்ப்பவன், கவலைப்படாதே. ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும் என்பதை நீ காண்பாய். இப்படி கார்த்திக் பவனிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்போது கார்த்திகை கடிக்க பின்னால் இருந்து ஒரு விஷப்பாம்பு வருகிறது. பின்னர் பவன் தன்னுடன் வைத்திருந்த மரங்களை வெட்ட பயன்படுத்தும் கோடாரியால் பாம்பை தாக்குகிறான். அதனால் பாம்பு உடனடியாக இறந்து விடுகிறது. மிக்க நன்றி, நீ என் நண்பனின் உயிரை காப்பாற்றிவிட்டாய். இந்த பாம்பு எங்களில் ஒருவரை கடித்திருந்தால் இறந்திருப்போம். ஆனால் நீ அதை நடக்க விடாமல் செய்துவிட்டாய். அது ஒரு பொருட்டல்ல நண்பர்களே, இது என் கடமை. உங்களிடத்தில் வேறு யாராவது இருந்தாலும் நான் அவரது உயிரையும் தான் காப்பாற்றியிருப்பேன். பவனின் இந்த கருத்தை கேட்ட கார்த்திக் அவருக்கு ஒரு நாணயத்தை கொடுத்து, இது என்னிடம் இருந்து உங்களுக்கு கிடைத்த பரிசு. நீங்கள் எப்போதும் இந்த நாணயத்தை உங்களுடன் வைத்திருக்க வேண்டும். ஆனா இதை நான் வச்சிருக்கிறதுனால எனக்கு என்ன பயன்? இந்த நாணயம் ஒரு சாது பாபாவால் எனக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நாணயம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் பணக்காரர் ஆவார்கள். சரி நண்பர்களே, அப்படியே ஆகட்டும். நன்றி, நான் கிளம்புறேன். பவன் கார்த்திக்கின் பேச்சை கேட்டு தனது வீட்டுக்கு திரும்புகிறான். நான் அவனை சோதித்தேன். அவன் அதில் வெற்றி பெற்றான். அதனால்தான் அவனுக்கு அந்த அதிர்ஷ்ட கல்லை கொடுத்தேன். பவன் சென்ற பிறகு கார்த்திக்கும் பிரேமும் மாயமாக மறைந்து போகிறார்கள். இதற்கிடையில் கமல் ராஜாவின் கஜானாவில் எதையோ திருடுகிறான். அப்போது அமைச்சர் அங்கே வருகிறார். கமல் திருடும்போது கையும் களவுமாக அமைச்சரிடம் பிடிபெறுகிறான். ஏ கமல், நீதான் உண்மையான திருடனா? தினமும் பொற்காசுகள் குறைவதற்கு காரணம் நீதானா? ஐயோ அமைச்சரே, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க அமைச்சரே. வறுமை காரணமாக தான் இதை செஞ்சேன். இன்றிலேருந்து கண்டிப்பாக ஒருபோதும் திருட மாட்டேன் அமைச்சரே. என்னை மன்னிச்சிருங்க அமைச்சரே, என்னை மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்ட பிறகு பவன் பற்றிய முழு உண்மையையும் அவர்களிடம் கூறுகிறான். இதை கேட்டதும் ராஜா பவனிடம் மன்னிப்பு கேட்க வருகிறார்.
பவனின் வீட்டுக்கு நேரடியாக போய் பவனுக்கு நிறைய பொற்காசுகளை கொடுக்கிறார். பவன், நீ என்னை மன்னிச்சிடு. நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் என் தப்புக்கு மனம் திருந்தி வந்திருக்கேன். நீ என்னை மன்னிச்சு இந்த பொற்காசை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வீங்கன்னு நம்புறேன். பரவாயில்லை மகாராஜா, உங்களை மன்னிப்பதற்கு நான் யார்? எப்படியோ உண்மை வெளியே வந்து விட்டது. அதை நீங்கள் தெரிந்து கொண்டதே எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். இதுவே எனக்கு போதும் மகாராஜா. இந்த பொற்காசுகள் மீது எனக்கு பேராசை இல்லை. பவன், உனக்கு இந்த பொற்காசுகள் மீது ஆசை இல்லை என்பது எனக்கு தெரியும். நான் அதை உனக்கு மகிழ்ச்சியுடன் தருகிறேன். தயவு செய்து ஏற்றுக்கொள். ராஜா வற்புறுத்திய பிறகு பவன் அந்த செல்வங்களை பெற்றுக்கொள்கிறான். அந்த செல்வங்களை பெற்ற பிறகு பவன் ராஜாவுக்கு மிகவும் நன்றியுள்ளவனாகிறான். மகனே, நான் சொன்னேன் பார்த்தாயா? கடவுள் எப்போதும் நல்லவர்களை கைவிட மாட்டார். அதற்கு எடுத்துக்காட்டுதான் நீ. எனக்கு இப்போ ரொம்ப திருப்தியாக இருக்கிறது. பவன் தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்கிறான். பொறாமை பிடித்த கமல் ஜெயிலில் கம்பி எண்ணுகிறான்.